எல்லாரும் நல்லா பயிற்சி இருக்கிறாங்கண்ணே. நீ மட்டும் அப்படியே வச்சிரு பாக்குற. அதான் அது அண்ணே என்ன சின்ன சந்தேகம். என்னடா தடிமாடு மாதிரி இத்தனை பேரை மாச சம்பளம் கொடுத்து வச்சிருக்கும் போது மேற்கொண்டு இந்த 2 நாய்க்கு தேவையான டேய் அவனுக்கு பூரா என்கிட்ட மாச சம்பளம் வாங்கிட்டு இன்னொருத்தனுக்கு வேலை வாக்குறாங்க. ஆனா நாய்க்கு அப்படி இல்ல. 4 ரொட்டி வாங்கி போட்டாலும் சாகர வரைக்கும் நமக்கு நன்றியோடயே இருந்து செத்து போகுது. ஆமாண்ணே, மம்முட்டியா வந்து அவனை கடிச்சு குதறதுக்கு இந்த 2 நாய் பத்தாது, இன்னும் 4 நாய் வேணும். வெரி குட் அவளுக்கு. சரிண்ணே, நாய்ங்களை எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? ஒண்ணுலடா, நாய்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங். என்ன ட்ரைனிங்? உங்க 2 பேர் சட்டையும் கலட்டி நாய்களை மோப்பம் பிடிக்க விடு. அத நாய்களுக்கே தெரியாம 2 பேரையும் தனியா கூட்டி போய் தொடையில கட்டி கூட்டி வா. தொடையில எதுக்குண்ணே? இன்னைக்கு சட்டையை கேட்ச் பண்ணிருன்னு நினைக்கிறேன். பாப்போம். போதும்டா, வீச்ச தாங்காம வெறி பிடிச்சி இருக்கணும் பூரா கடிக்க போகுது. கத்துக்க. இப்ப நாய் 2 மோப்பம் பிடிச்ச சட்டையை இவனுக்கு தொடையில கட்டியிருக்கோம். அத கரெக்டா நம்ம 2 நாயும் சேர்ந்து கவ்வுதான்னு பாப்போம். பாப்பமா பாபு கோபு 2 பேரும் சேர்ந்து தாவு. என்னடா சட்டையே இல்லையா? ஐயோ, நான் முட்டாத்தனம் பண்ணிட்டேன் அத்தா. மம்புட்டி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ நான் மட்டும் பேசாம இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி இந்நேரம் ஒருத்த நிலையில இருந்திருப்பல்ல. அடப்போ ஆத்தா, எனக்கெல்லாம் கல்யாணம் சரிப்பட்டு வராது. அதை விட ஆத்தா, ஒரே பார்த்து பயப்படுற ஒருத்தர் உங்களை இப்படி தாங்குறாரு, அப்படி என்ன உங்களுக்குள்ள ஒரு இது? மழை தண்ணிக்கும் மண்ணுக்குள்ள சம்பந்தம் தான். நான் ஒரு மருத்துவ வச்சு அவன் ஜோட்டு பசங்களுக்கெல்லாம் பிரசவம் பார்த்துவேன். பெத்தவங்கள தெய்வமா மதிக்கிற மம்புட்டியா என்னையும் ஒரு பெத்தவளா பாக்குறான் தாய். மம்முட்டியான இப்போ போலீஸே வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கு. என்னத்த கிழிச்சாங்க? அவனா நினைச்சாதான் தாயி போலீஸே அவனை பிடிக்க முடியும். அவனோட ஈர நெஞ்சாலதான் இந்த ஊர்ல பசி பட்னி பஞ்சம் எதுவும் இல்லாம ஊரே நிம்மதியா இருக்கு. அவன் காட்டுல இருந்தாலும் எங்க ஊருக்கே ஐயனார் தாயி. அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு கொள்ள ஆசை தாயி. அவன் என்னடானா உட்கார்ந்து இருக்கவனால தான் குடும்பம் நடத்த முடியும், ஓடிக்கு இருக்கவனால எப்படி முடியும்னு சொல்லி போட்டான் தாயி. சார், 1,00,000 பேர் இந்த காட்டுக்குள்ள போய் அந்த மம்முட்டியான தேடினாலும் அவன் கிடைப்பான்னு எனக்கு தோணல. வேலையை பாருங்க. போடு போடு, தாராளமா போடு. பாரப்பா, இவரோட பெரியப்பா பரம அயோக்கியனப்பா. ஆனா அதே ரத்தத்துல வந்து இவரு எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு பாத்தியாப்பா. வயசுல இருந்து கஷ்டப்பட்டவர்ல பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு தவிர என்னைக்கு இவர் பண்ணையா வாழ்ந்திருக்காரு? இன்னைக்கு பண்ணி ஆயிட்டார்ல, அதான் ஜனங்களோட கஷ்டத்தை உணர்ந்து வாரி வாரி அடிச்சிட்டு இருக்காரு. டேய் ரொம்ப புகழாதீங்கப்பா, எனக்கு தலை சுத்துது. போடியா வேமா, போடு வேமா. போட்டு விடு. ஒழுங்கா புடி. யாரா காலம் மிதிச்சா? இது வெறும் பதறா இருக்கு. டேய் ஏன்டா அப்படி பதறீங்க? என்ன போகடாக்குது? இப்ப என்ன பூகம்பம் வந்துருச்சீங்க? வெறும் பதறப்பட்ட பதறாம என்ன செய்யறது? பகல் முழுக்க எங்ககிட்ட வேலை வாங்கிட்டு இந்த மாதிரி காரியம் பண்ற நீ? இந்த பதறையை உருவாக்குன நீ தான்டா. இஷ்டம்னா வாங்க, இல்ல இடத்த கிளம்புங்கடா. இதோ பாரு, நீ எங்களுக்கு நெல்லு தரல அப்புறம் தப்பிக்க முடியாது. அப்படின்னா ஒரு சட்டையை கட்டி தொழில் கட்டுக்கலாம். இப்ப தெரியும் சட்டையை கிடைக்குதா இல்ல சட்டையை கிடைக்குதா? என்ன பேச்சு பண்ணையார்த்த வந்து ராஸ்கல். போறத வாங்கிட்டு போவானா பதறு போதங்க. ஆஹா, கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்தாங்களே. அண்ணே, என்னடா வாரம் முழுக்க வேலை வாங்கிட்டு கூலியா நெல்லுக்கு பதில் பதறா போடுறான்னு அந்த சீனா தானா கேட்டதுக்கு பதற நானடா விளைய வச்சேன், நீங்க தானடா விளைய வச்சீங்கன்னு ரொம்ப அநியாயமா பேசுறானே. ஏழைங்கெல்லாம் ஒரே பசியால் அவஸ்தப்படுறாங்கண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, நீ வந்தா மடக்கி பிடிக்கணும்னு பழக்கிக்கிட்டு வர்ற 2 நாய்ங்களை ஏழைங்க மேல ஏறி விட்டு எங்களை ஓட விட்டானே. பதுங்கி இருக்கிற மொபட்டியான் தட்டி கேட்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்காண்டா அவன். ஏழைகளோட அடுப்புல கைய வச்ச அவன் கைய பொசுக்கிறப்பா. இன்னைக்கு ராத்திரி அவன் நெல்லு கூட அவனை கொள்ளடிக்கிறோம்.
இல்லாதவங்களுக்கு மொத்தமா அள்ளி கொடுக்குறோம். சொன்னதுட்டு போய் சொல்லு. ஓ ஏன் சொன்ன அப்படி சொல்ற? துளி தின்னு 3 இலை விடல, உன்னை போய் தூது அனுப்பியிருக்கானே, அந்த ஆளு கொஞ்சமாவது அறிவில்ல? உங்களுக்கு எல்லாம் நல்லது சொன்னா பிடிக்காதே. என்னடா சொல்றானே, அதுல நன்மை என்ன தீமை என்ன ஒண்ணும் புரியாதே. ஏய் பெரிய மனுஷா, நான் சொன்னதுதான். ஓடோட ஓட. சின்ன பொண்ணுக்கு கோபம் வராது, அப்படி வந்துச்சு அந்த ஆளு மனுஷனாவே இருக்க மாட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு மனுஷனே இல்ல. 6 ஏக்கர் நிலமும் 60 அடி கிணறு கொடுக்க இந்த ஊர்ல எந்த பையன் இருக்கான்? சின்ன வீடா செட்டப் ஆயிட்டா பெரிய வீடா கேட்டு கட்டிக்கலாமா? இந்த பாரு, உன் வீட்டு வாச கதவை ஸ்ரீதேவி தட்டுறா, புரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ. சொர்ணக்கா, என்னடா ஸ்ரீதேவிக்கு ஆம்பளை குரலா இருக்கு? இங்கே இரு, வெளியே வந்துடாத. என்ன என்னடா சொர்ணக்கா, இப்ப நான் நேரம் மம்மட்டி அண்ணன் கிட்ட இருந்தா வரேன். சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? எங்க மேல இன்னைக்கு நாயை ஏவி விட்டு கடிக்க விட்டானே, அந்த நாய் சின்ன பண்ண சீனா தானே, அவனோட நெல்லு கடவுள் இன்னைக்கு ராத்திரி கொல்ல போகுது. ஐயோ, இங்க பாரு. பொண்ணு பொண்ணு சின்ன பொண்ணு பொன்மகள் என்ன என்ன மம்முட்டி அன்னைக்கு நம்ம கூட கொள்ளடிக்க போறானா? கொள்ளையடிக்க போறானா? அப்ப எங்கயாச்சும் பதுக்கிட வேண்டியது. எங்க பதுங்க போற? எங்க பதுங்கலாம் போடா. ஐயோ, சொந்த செலவுலயே துணி வச்ச கதை ஆயிப்போச்சே பொழப்பு. முத்து அண்ணா, உள்ள இருக்கிற நெல் மூட்டையெல்லாம் காலி பண்ணி எடுத்துட்டு வந்து ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் ஒவ்வொரு மூட்டையை போட்டுவாங்க. சரிண்ணே.
யாரா இருந்தாலும் சத்தம் போடாதீங்க. போலீஸ் என்னை தேடி வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு இப்ப நொடியில போயிடுன்னு சொல்லிடாதீங்க. எதுக்குங்க? நீயா? உங்க வீட்ல நீங்க தங்கறதுக்கு என்கிட்ட எங்க அனுமதி கேக்குறீங்க? உன் கூட யாரும் இல்லையா? நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன்? நான் வரேன். நில்லுங்க. வெளியில தான் போலீஸ் நடமாட்டம் இருக்கேன். எங்க போறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலே உனக்கு கல்யாணம் நின்று போறதுக்கு நான் காரணமாயிட்டேன். இப்போ தனியா இருக்கிற உன்னோட தங்கி இருந்தா ஊர் உன்னை பத்தி என்ன பேசும்? போலீஸ் என்ன சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல, நான் போறேன். என்னங்க, உலகமே பார்த்து பயப்படுற அளவுக்கு பெரிய வீரன் நீங்க. கோழை மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல? பின்னங்க பொசுக்க போறேமேங்கிற நினைப்புல எந்த நெருப்பும் இங்க வரல. பத்திக்க போறேமேங்கிற பயமும் இந்த பஞ்சுக்கு இல்ல. இந்த நிலைமையில பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா தப்பே இல்ல. இந்த நினைப்பு உங்களுக்கு வரலனா இப்பவே கதவை திறந்து விடுறேன். நீங்க போலாம். பசி உங்க முகத்துல தெரியுது. வாங்க சாப்பிடலாம்.